beauties, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு என் முன்னாடி இருக்க ப்ராடக்ட் வந்து Lactocalamine Daily Sunshield. So இத இதோட யூஸும் இதோட பத்தி ரிவ்யூ வந்தா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க for oily skin light and non sticking போட்டுருக்காங்க. இப்போ வந்து நமக்கு ஹேண்ட்ஸ்லயும் சரி இப்போ ஃபேஸ்லயும் நம்ம அப்ளை பண்ணோம்னா இது வந்து ரொம்ப ஸ்டிக் ஆகாம ஒரு ஜென்டிலா மசாஜ் மாதிரி தான் கொடுக்கும். ஸோ இது வந்து ரொம்ப லைட் வெயிட்னு கூட சொல்லலாம் இந்த சன்ஸ்க்ரீன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் டெஸ்டட்னு கூட கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ராக்ரன்ஸுமே ரொம்ப அந்த அளவுக்கு ஹெவியாகவும் இல்லை. ப்ளஸ் இந்த வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு இருக்குது. இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது 349 வந்து ரீட்டெயில் ப்ரைஸ் கொடுத்து இப்போ வந்து 199க்கு இது கிடைக்குது. ஸோ இது இங்கே வந்து மார்க்கெட்டில் வந்து தாராளமாக இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பிங்காக இருக்கும், லைட் பிங்க் கலரில் தான் இருக்கும். இது நம்ம வந்து நான் இப்போது சும்மா உங்களுக்கு கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் அப்ளை பண்ண சொல்லவே இது உங்களுக்கு தெரியுது, ரொம்ப வந்து ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்ல ஒரு ஜென்டில் மசாஜ் தான் கொடுக்குது. எந்த சன்ஸ்க்ரீன் ஆகட்டும் நம்ம வந்து இப்போ வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு போனோன்னா அது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு சன் ப்ரொடெக்டடாக இருக்கும். இப்போது நான் இதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சொல்லிடுறேன். இதில் என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து இதிலே கொடுத்துருக்காங்க பாதி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்க்ரீன் டெவலப்டு ஸ்பெஷலி ஃபார் ஆயிலி ஸ்கின் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இது ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணால் நல்ல ஒரு ரிசல்ட் தரும். அதுக்கப்புறமா தட் ப்ரொடெக்ட்ஸ் சுப்பீரியர் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் டேனிங் அண்ட் சன்பர்ன் பெர்மனன்ட் ஸ்கின் பிரைட்னிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் வந்து இது 1 மந்த் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்குமே நல்ல ஒரு ஸ்கின் பிரைட்னிங் கொடுத்த மாதிரி தான் தெரியுது. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா SPF 50 PA ஷீல்டு ஆஸ் எ ஹார்ம்ஃபுல் UVB ரேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஸ் நம்மளுக்கு நார்மலாகவே சன்னில் வந்து கிடைக்கிற ரேஸு. இதில் பார்த்தீங்கன்னா SPF 50 PA++ கொடுத்துருக்காங்க. ஷீல்டு ஸ்கின் அகெயின்ஸ்ட் ஹார்ம்ஃபுல் UVB ரேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம். இந்த ரேஸில் வந்து நம்மளை வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் பேஸ்டு சன்ஸ்க்ரீன் தட் இஸ் லைட் அண்ட் குயிக் அப்சார்பிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து வாட்டர் பேஸ்டு சன்ஸ்க்ரீன் தான், லைட்டாக குயிக்காகவும் அப்சார்ப் ஆகும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஆயிலி லோஷன் கிவ்ஸ் யுவர் கிளியர் மேட் லுக். நெக்ஸ்ட் வந்து இந்த லோஷன் வந்து லோஷன் டைப்லையும் இருக்குது. இது வந்து நல்ல ஒரு மேட் லுக் மேட் ஃபினிஷ் தரும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டெர்மட்டாலஜிஸ்ட் டெஸ்ட்டு அண்ட் பேரபன் ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. பேரபன் ஃப்ரீ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஒரு கெமிக்கல். ஸோ அதில் வந்து இருக்குதான்னு பார்ப்பாங்க சன்ஸ்க்ரீனில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேரபன் ஃப்ரீ தான். ஸோ இது வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷன்ஸ் ஃபார் யூஸில் வந்து அப்ளை ஜெனரஸ்லி அண்ட் ஈவன் லோ ஓவர் எ ஃபேஸ் அண்ட் பாடி to 15 to 20 minutes before going to a sun. ஸோ இது நான் சொன்ன மாதிரியே தான் 15 to 20 மினிட்ஸ் முன்னாடியே எந்த சன்ஸ்க்ரீன் ஆகட்டும் நம்ம வந்து 15 to 20 மினிட்ஸ் முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு போகிறது தான் நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தரும். இப்போது இந்த Lactocalamine Daily Sunshield வந்து இப்போது எப்படி நான் கையில் அப்ளை பண்ணுறேன், எப்படி ஜென்டிலாக மசாஜ் பண்ணுறேன்றதை பார்ப்போம். இப்போ நான் இது வந்து ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணி இவ்வளோ அமௌண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து கையில் வந்து உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணால் எப்படி கொஞ்சமாக அப்ளை ஆகுதா இல்லை எந்த பேசிஸில் வந்து அது தின்னாக இருக்கா இல்லை திக்காக இருக்கா எப்படி அப்ளை ஆகுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது இந்த டெமோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இவ்வளோ அமௌண்ட் நான் எடுத்துருக்கேங்க. இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு லைட் பிங்க் கலரில் இருக்குது. இப்போ நான் இதை அப்ளை பண்ணி காட்டுறேன் இது எப்படி அப்ளை ஆகுதுன்ட்டு. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ண சொல்லவே தெரியுது உங்களுக்கு எவ்வளோ லைட்டாக இருக்குது இந்த க்ரீம் அப்படின்னே தெரியுது. நான் இது கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இது வந்து கையில் அப்ளை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா லைட் பிங்க்கு தான். இப்போது நம்ம க்ரீம்ன்ட்டு எடுத்தோம்னாலே சன்ஸ்க்ரீன் ஆகட்டும் ஏதோ மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எடுத்தாலும் நம்ம மோஸ்ட் ஆஃப் விரும்புறது வந்து ஒயிட் கலர் தான். ஸோ என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம ஒயிட் கலர் வந்து ரொம்ப விரும்புவோன்னா இப்போ நம்ம அப்ளை பண்ண சொல்ல எந்த விதமான ஒரு ரோஸோ இல்லை என்ன மாதிரி
கலர்ஸ் வந்து க்ரீனில் அப்படி எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஆக்வர்டாக தெரியும். ஸோ அதனால் நம்ம வந்து ஒயிட் சூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் லைட் பிங்க்கு வந்து ஆட் பண்ணியுமே நம்மளுக்கு எந்த வித ஒரு கலர்னஸும் வந்து நம்ம கையில் தெரியவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் இப்போ இதை அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என் கையில் வந்து நல்ல ஷைனிங் லுக்கும் தெரியுது. இது வந்து ஒரு ஒயிட் க்ரீம் அப்ளை பண்ண மாதிரி தான் இருக்குது. நார்மலாக ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி தான் இருக்குது. எந்த விதமான கலரும் இதில் தெரியல. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் கிட்டேயும் ஜூம் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து நான் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து வெளியே எங்கேயாச்சும் போனால் கண்டிப்பாக இது வந்து ஆஃபீஸ் கோயிங் கேர்ள்ஸும் சரி இல்லை காலேஜ் கோயிங் கேர்ள்ஸும் சரி இதை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஆக்வர்டாக எதுவுமே தெரியல. நீங்கள் பாருங்கள், நம்ம நார்மலாக க்ரீம் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். கண்டிப்பாக இது வந்து நல்ல இந்த பேக்கேஜ் வந்து ஜென்டலாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து எங்கே போனாலும் இது வந்து பேக்கில் கேரி பண்ணிட்டு போகலாம். அப்படி உங்களுக்கு இது ரொம்ப பெருசாக தெரிஞ்சதுனாலும் இதை வந்து நம்ம கரெக்டாக ஒரு பாட்டிலில் ஏதாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இந்த பேக்கேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் ரொம்ப க்யூட்டாகவும் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்ச க்ரீம். இது வந்து மைல்டாகவும் இருக்குது இதோட ஃப்ராக்ரன்ஸ். ஸோ சன்ஸ்க்ரீனுன்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து லாக்டோ கேலமைன் வந்து நம்ம காலங்காலமான இருக்கிற பிராண்டு தான். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து இது மேலே ட்ரஸ்ட் வச்சு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த சன்ஸ்க்ரீனோட டெமோ. இப்போது இந்த லாக்டோ கேலமைன் சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணி இதோட பயனை வந்து நீங்கள் கண்டிப்பாக அடைஞ்சு எனக்கு வந்து இந்த லாக்டோ கேலமைன் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ. ஸோ பியூட்டிஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டப்புன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து கண்டிப்பாக அபோட் செக்ஷனில் இருக்கும். ஸோ அதிலே நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.